என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் மேஷத்துக்குரிய செவ்வாயும் 12ஆம் விருச்சிகத்துக்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துலேயே பலமாக இருக்குது. அப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் அது நல்ல விஷயம். காதல் கைகூடுமானா கைகூடும். அது 12ஆம் இடத்துக்கு ஓனர்னா கொஞ்சம் லவ்வர்ஸ் பேருக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணுமா கண்டிப்பாக செலவழிச்சு தான் ஆகணும். தாஜா பண்ணுறதுக்கு ஏதாவது செலவழிச்சு தான் ஆகணுமானா கண்டிப்பாக செலவழிக்கணும். அப்போ அந்த செலவும் உண்டு. 5ஆம் இடம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு செலவு உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக செலவு உண்டு. அது வைத்திய செலவாக இருக்கலாம், இல்லை இப்போ ஸ்கூல் டைமு எஜுகேஷன் செலவாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு செலவு உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் செலவு உண்டு. இது இப்போ 19ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அப்போ இந்த காதல் இதில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கவங்க அந்த அதுக்குள்ளேயே வந்து பூவு செண்டு ஏதாவது வாங்கி கொடுத்து ஒப்பேற்றிக்கிட்டால் ஈஸியாக பிக்கப் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுது. 5 கூடியவன் 6க்கு போயிடுறாரு. அப்போ அங்கே சண்டை தான் வரும். இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நெல்லை சோமசுந்தரம் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ வைகாசி மாசம் வந்துட்டு முடிஞ்சு ஆனி மாசம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாசத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சார்? வைகாசி முடிஞ்சு ஆணி ஆரம்பிச்சிருக்குன்னு ரைட்டு, கரெக்டு தான். ரைட்டு, முதல்ல நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக ஒரு விநாயகர் பாட்டு பாடிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் போவோம். விநாயகர் பாட்டு பாடலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் ஏனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர் சக்கர நேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்போ வைகாசி அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் இது அதிகமாக இருக்கும். அப்போ தமிழ் வாசப்பிறப்பு மாதங்களில் வந்து 2வது மாதம் வைகாசி. இப்போ வைகாசி முடிஞ்சு 3வது மாதம் தமிழ் இதில் 3வது மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது. ஆணி மாதம் என்ன இதுன்னா உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம், அதை ஆணிக்கு அப்புறம் ஆடியிலேருந்து தட்சிணாயனம்னு ஆரம்பிக்கும். அதாவது சூரியனோட மூமெண்ட்டை 2 வகையாக பிரிப்பாங்க. 2 அயனம்னு பிரிப்பாங்க. தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறது. ஸோ அது மாறுறது எப்போன்னா இதில் இருந்தால் மாறும். அப்போ ஆணி மாதத்தோட சிறப்பு என்னென்னா 3வது மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 3ங்கிறது ஜோதிடத்தில் எப்போவுமே முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ முயற்சிகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல மாதமானு கேட்டால் ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் முடிஞ்சு கோடை வெயில் கத்திரி வெயிலெலாம் முடிஞ்சு இளவேனில் ஒரு காற்றடிச்சு இதாக வரக்கூடிய ஒரு இளவேனில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆரம்பிக்குது. ஸோ தட்சிணாயத்துலேருந்து எப்பவும் பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு விருத்திகள் எப்போ இருக்குன்னு கேட்டால் தட்சிணாயத்தில் விருத்திகள் இருக்கும். அதனால் ஆணி மாதங்கள் ஆணி மாத பிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜென்ரலான சிறப்புகள். ஆணி மாதம் விசேஷம் என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ், கோயில் குலங்கள் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய உடைய விசேஷங்கள் நிறையா உள்ளது. அதில் முக்கியமாக முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 14ஆம் தேதி 28/6/2026 அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து கேட்டை நட்சத்திரம் வரும். அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் ஒரு சிறப்பான விஷயம். திருமஞ்சனம்னா என்னன்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். திருமஞ்சனம்னா சிறப்பான ஒரு அபிஷேகங்கள் நடக்கிறது தான் திருமஞ்சனம். சிறப்பு வழிபாடு, அதாவது மங்கள நீராடல், இதெல்லாம் வந்து திருமஞ்சனம் அப்படிங்கிறது. அப்போ எல்லா வகையான பூஜை பொருட்களையும் வச்சு அபிஷேகம் பண்ணி பண்ணுறது தான் திருமஞ்சனம்ங்கிறது. அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு ரங்கநாதருக்கு அங்கே ஒரு திருமஞ்சனம் இருக்குது. அதுமாதிரி 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா 20/6/2026 ஆணி மாதம் 6ஆம் தேதி மக நட்சத்திரம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நடக்கும். மாணிக்க வாசகர் யாருன்னு தெரியும்ல? மாணிக்க வாசகருங்கிறது நம்ம திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தை எழுதியவர். அவர் வந்து குரு பூஜைன்னா அவங்க சித்தியானது, நடராஜரோட ஐக்கியமானது, சிதம்பரத்தில் ஐக்கியமானது தான் குரு பூஜை கொண்டாடுறது. அப்போ ஆணி மகத்தில் அவர் நடராஜரோட ஐக்கியமானதுனால அந்த குரு பூஜை ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் 22/6/2026 ஆணி மாதம் 8ஆம் தேதி அஷ்டமி அன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரமும் இருக்குது. அன்னைக்கு என்னென்னா ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பானது. முதல்ல நம்ம சொன்னது 28 அப்படின்னு சொல்கிறது வந்து ரங்கநாதருக்கு உண்டான திருமஞ்சனம். இது 22 ஆணி மாதம் உத்திர நட்சத்திரங்கிறது. வழக்கமாக பங்குனி உத்திரம்ங்கிறது தான் எப்போவுமே ஃபேமஸாக சொல்லுவோம். ஆணி உத்திரம்ங்கிறது திருமஞ்சனம். நடராஜருக்கு வருஷத்தில் ஒரு 6 தடவை தான் அபிஷேகங்கள் பெருசாக இருக்கும். சிறப்பான அபிஷேகம் என்னென்னா ஆணி திருமஞ்சனம் சிறப்பு. அப்புறம் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம்ங்கிறது சிறப்பான விஷயம். 2 வந்து நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது இந்த மாதம் ஆணி மாதம் அதுவும் வருது, திருமஞ்சனம் வருது. அன்றைக்கி என்ன வரும்னா நடராஜரும் சிவகாமி அம்மாளும் வெளியே கொண்டு வருவாங்க. வழக்கமாக எல்லா கோயிலும் என்னென்னா மூலவர்னு ஒன்று இருக்கும், கல்சிலையில் இருக்கும். உற்சவருங்கிறது மெட்டலில் பஞ்சலோகத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்போ எப்பவுமே அந்த உற்சவர் சிலையை தான் வந்து வீதி உலாக்க எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த திருமஞ்சனம் இதில் என்ன விசேஷம்னா நடராஜரை மூலவராக இருக்கிறவரே வந்து
எடுத்துகிட்டு வருவாங்க. சிவகாமியோடு வருவார். அப்போ மாணிக்க வாசகரும் அதில் அந்த தேரில் இதில் உட்காந்துட்டு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு உண்டான சிறப்பாக அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த ஆணி மாதம் 8ஆம் தேதிங்கிறதுல வந்து வேதிபாத சிரார்த்தம் அப்படிங்கிறது. அது என்னென்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிறப்பான விஷயம். அன்னைக்கு அது என்ன வேதிபாதம் அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரம் உருவம்னு எதை எடுத்தோம்னா சதய நட்சத்திரம் வரும். சதய நட்சத்திரங்கிறது ஒரு பூங்கொத்து, அதாவது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சதம் அப்படின்னா 100. அப்போ அன்னைக்கு திதி தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணினால் 100 மடங்கு பலன் கிடைக்கிற மாதிரி. அப்போ ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, அந்த ஆர்ஃபனேஜுங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த போர்வையில் அவங்களோட ஒரு கஷ்டத்தை போக்குற மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, போர்வை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதும் ஒரு சிறப்பாக வேதிபாதம் சிரார்த்தம்ங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். 27/6 அடுத்தால ஆனி மாதம் 13ஆம் தேதி பிரதோஷம். அது சனிக்கிழமையே வருது. அப்போ சனி பிரதோஷம்ட்டு அது ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாதம். அதுக்கப்புறம் 29/6/2026 ஆனி 15 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி வரும்போது என்னென்னா, ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமின்னா மிதுன ராசியில் சூரியன் இருக்கும். அப்போ அதுக்கு நேர் 7வது ராசியில் சந்திரன் வரணும். அப்போ சந்திரன் வர்றது எதில் வருவார்னா மூல நட்சத்திரத்தில் வருவார். அதனால தான் ஆணி மூலம் அரசாளும்னு சொல்லுவாங்க. அதை பேச்சு வழக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண் மூலம் அரசாளும்னு மாற்றிட்டாங்க. அது ஆணி மூலம் அரசாளும் அப்படிங்கிறது. அப்போ அந்த கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு ஆணி மாதம் மூல நட்சத்திரமும் அன்னைக்கு வரும். ஆணி மூலத்தில் வந்து சிறப்பான விஷயம். ஆணி மூலத்தில் பிறக்கிறது என்னென்னா ஆணி மூலம் அரசாளுங்கிறதுனால அவங்க என்னென்னா நல்லா வந்து ஃபெமிலியராக ஆவாங்க. வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் காலகாலத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். போராடி 40 வயசுக்கு மேலே பிறறதுலாம் கிடையாது. 20 வயசு 25 வயசுலேருந்தே மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற ஆணாக இருந்தால் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகி நல்ல சுபிட்சமாக இருப்பாங்க. அது மூல நட்சத்திரம். அதனால தான் அரசாளும்னு சொல்கிறது. அரசர் அளவுக்கு ஒரு ஃபேமஸாக வருவாங்கன்னு. அன்னைக்கு என்னென்னா அருணகிரிநாதரோட பிறந்ததாக சொல்லி ஒரு நம்பிக்கை. அருணகிரிநாதருங்கிறது நம்ம தமிழ் இந்து மதத்தில் உள்ள ஒரு முருக பக்தராக இருந்தவர். அவர் பிறந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு கொண்டாடுறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 15 இன்னைக்கு பேசுகிற இன்னைக்கு மாசப்பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டீஸ்வரம்னு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயிலில் என்னென்னா ஞானசம்பந்தர் பல்லக்கில் வருவார். அந்த ஃபங்க்ஷனை இன்றைக்கி நடத்துவாங்க. பல்லக்கு ஏன் கொடுக்காங்கன்னா வெயில் அதிகமாக சித்திரை வைகாசியில் வெயில் அதிகம்னா ஞானசம்பந்தர் யாருன்னா பார்வதி ஞானப்பால் கொடுத்து வளர்ந்த குழந்தை. அப்போ வெயிலில் வந்து அந்த குழந்தை தேடி வருதுன்னு சிவன் என்ன சொல்கிறாரு, பூதகணங்களை அனுப்பி முத்தில் பல்லக்கும் தோரணங்கள்லாம் கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த பல்லக்கில் உட்காந்து வர்ற மாதிரி குளிர்ச்சி முத்தில் காற்றுப்பட்டு வந்தபோது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த முத்துப்பந்தலை அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்போ மூலஸ்தானத்துலேருந்து சிவன் பார்க்கும்போது மறைக்குது. முத்துப்பந்தலில் வச்சு தூக்கிட்டு வர்றது மறைக்குது. அப்போ நந்தியை விலகிக்கோ அப்படிங்கிறார். ஸோ இவர் கோயிலுக்குள்ளேருந்து சிவன் பார்க்கும்போது நேராக பல்லக்கில் கோயிலை நோக்கி ஞானசம்பந்தர் வர்றது காட்சி தெரியணும் அப்படிங்க நந்தி விலகி இருக்கும். இன்றைக்கும் போய் பார்த்தா கோயிலில் நந்தி விலகி தான் இருக்கும். நேராக வாசலில் சந்நிதி தெருங்கிறது நேராக சிவன்லேருந்து நேராக தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ முத்துப்பல்லக்கு ஃபங்க்ஷன் வந்து ஆனி மாதம் முதல் நாளில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனி மாதத்தில் உள்ள வேண்டாத விஷயம் என்னென்னா ஆனி மாதம் இது போகக்கூடாதும்பாங்க. ஆனி மாதம் கூணி போக வைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ குடி போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதெல்லாம் ஆனி மாதம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம அஸ்ட்ராலஜியில் எடுத்துட்டிங்கன்னா 12 ராசி ஓகே, 4 கார்னர் வரும். 4 கார்னரில் இருக்க ராசி எப்பவுமே கொஞ்சம் இடைஞ்சல கொடுக்கக்கூடிய ராசியாக தான் இருக்கும். அது வந்து என்ன அந்த ராசிங்கிறது மாதமாக எடுத்தால் மிதுன ராசிங்கிறது ஆனி மாதம். கார்னரில் இந்த கார்னரில் ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்குது கன்னி ராசி. கன்னி ராசி புரட்டாசி. ஸோ புரட்டாசியில் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசி மார்கழி மாதம். அதுலேயும் கல்யாணம் கார்த்தி இதெல்லாம் விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இல்லை மேலே உள்ள டாப்பில் உள்ளது பார்த்திங்கன்னா மீன ராசி. உபயராசி 4 காரணம். மீன ராசிங்கிறது வந்து இது பங்குனி மாதம் வந்துடும். அப்போ பங்குனிலேயும் வந்து எது நல்ல விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த உபயராசியில் இருக்கிற விஷயம் இது போக ஆடி மாதமும் சுப விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ உபயராசிகள் மேக்ஸிமம் என்னென்னா சுப விஷயங்களுக்கு யூஸ் ஆகாத மாதங்கள். ஸோ ஆனி மாதம் அந்த கார்னரில் வர்றதுனால உபயராசியாக இருக்கிறத வந்து ஆனி மாதத்தில் கூணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடி போகிற விஷயங்கள் ஆனி மாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயங்கள். இது ஆணியில் உள்ள சிறப்பான விஷயம். அப்புறம் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்னா திருச்சியில் வெக்காளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது, உறையூரில் இருக்குது. அந்த அம்மன் என்ன விஷயம்னா மேலே கூரை இருக்காது, இன்றைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். சும்மா ஒரு 2 ஓலையை தான் போட்டு வச்சுருப்பாங்க. அம்மன் ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது வெக்கை அப்படின்னா சூடுன்னு அர்த்தம். இந்த சூட்டிலேருந்து திருச்சி மக்களை அவள் காப்பாற்றினால வெக்கை காளி, அதனால வெக்காளின்னு சொல்லி. அதனால் என் மக்களுக்கு அந்த சூடு வருது, நானே அந்த சூடை வாங்கிட்டு தான் அவள் ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெயிலோ மழையோ
நேராக அம்மனோட தள்ளி மேலே படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெக்காளி அம்மன் கோயில் என்னென்னா அன்றைக்கி மாம்பழ அபிஷேகமே பண்ணுவாங்க. ஃபுல் மாம்பழத்துலேயே அவளுக்கு எல்லாம் பண்ணி அதை வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்துருவாங்க. அதையே திருச்சியில் மலைக்கோட்டையில் தாய்மானவர் சன்னதி இருக்குது. தாய்மானவர் சன்னதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தாய் அப்படிங்கிறது அம்மையப்பர்னு சொல்லுறது சிவனை தான் சொல்லுவோம். அந்த திருச்சியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு தாய் உருவத்தில் வந்து சிவன் பிரசவம் பார்த்தார். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். இப்போ மாதிரி சிசேரியன் கிடையாது. அதனால் அவர் போய் வந்து சிவனே வந்து அந்த பிரசவத்தை பார்த்ததுனால அவர் தாய்மானவரை ஆனார் அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனி பௌர்ணமி அன்னைக்கு வாழைப்பழ தாராக கொண்டு போய் கொடுப்பாங்க எல்லாரும். வாழையை ஏன் கொடுக்காங்கன்னா, வாழையடி வாழையாக குடும்பம் வளரணும்னு எப்பவும் பேசக்கூடிய விஷயம்ல. அதனால் வாழை தாரை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதையும் அவருக்கு ஃபுல்லாக வாழைப்பழத்தை பிரித்து அவருக்கு மேலே ஃபுல்லாக வரைக்கும் அபிஷேகம் மாதிரி வச்சுட்டு வந்தவங்களுக்கு தாரை விடுவாங்க. ஸோ ஆனி மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் நம்ம காரைக்கால் அம்மையார்னு ஒன்று உண்டு. நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருக்கோம், காரைக்கால் அம்மை சப்ஜெக்ட்லாம் பேசியிருக்கிறோம். அந்த அம்மா என்னென்னா, இறைவன்றது நேரடியாகவே தெய்வீக மாம்பழத்தை வாங்கின ஆள். கணவர் வந்து சாதாரண நல்ல விசேஷமான மாம்பழம்னு கொடுத்துட்டு போவார். வந்த அடியாருக்கு அதை தானம் பண்ணிடுவாப்புல. வந்த கணவர் எனக்கு அந்த மாம்பழம் எங்கே சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டோடனே கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேண்டுனோடனே தெய்வீக மாம்பழம் கிடைக்கும். அவர் இந்த மாம்பழம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு இன்னொன்று எங்கேன்னு கேட்டால் திருப்பியும் போய் கை ஏந்தும் போது இன்னொரு மாம்பழம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதை உண்டு. அதனால் அந்த காரைக்கால் அம்மையார் விசேஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காரைக்கால் அம்மையாரை சிவன் பார்வதியோட தேரில் வச்சு கூட்டுரும்போது வெளியே மாடியிலாம் நின்று பப்ளிக்ஸு மாம்பழமாக தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த சப்பரம் தேர் வர்றதில் ஃபுல்லாக மாம்பழம் தெரிவாங்க. அந்த விஷயமும் ஆனி மாதம் நடக்கக்கூடியது. மாம்பழ திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. அது காரைக்காலில் விசேஷமானது. இந்த மாதிரி தெய்வீக ஃபங்க்ஷன்கள், கோயில் விசேஷங்கள்ங்கிறது இந்த மாதம் நிறைய சிறப்பு வாய்ந்த மாதங்கள். எல்லா ராசிக்கும் நம்ம வழக்கம் போல் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டினியூவாக பார்த்துடலாம். சரிங்க சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது? தனுசு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9வது ராசி. மேஷத்துலேருந்து எடுத்தால் 9வது ராசி. 9ங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ பாக்கியத்தை குறிக்கணும்னா, பாக்கியம்னா எதெல்லாம் சொல்லுவோம்? நம்ம தந்தை வழியில் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான் பாக்கியம். இதெல்லாம் அப்புறம் கோயில் குளங்கள், ஆன்மீகம், குருமார்கள், இது எல்லாத்தையும் சுட்டி காட்டுறது 9ஆம் இடம் தான் சுட்டி காட்டும். அதனால தான் 9ஆம் இடத்துக்கு அதிபதியை யாரை கொண்டு வச்சாங்கன்னா, குருவை கொண்டு வச்சாங்க. 12ஆம் இடத்துக்கும் அதே குருவை தான் அதிபதியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடம் மோட்சம். 1ஆம் இடம் தலையை இன்னும் பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் எடுத்தால் 12ஆம் இடம் வந்து பாதம். தலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பார்ட்ஸ் ஆஃப் பாடியாக பிரிச்சுட்டு வந்தால் 12ஆம் இடம் இது வரும். 9ஆம் இடம்ங்கிறது முட்டு பக்கத்தில் வரும், தொடை. அப்போ இந்த குருங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியன்னா, தனுசு ராசிக்காரர்களும் சரி, மீன ராசிக்காரர்களும் சரி, தெய்வ வழிபாடு நம்பிக்கை உடையவர்களான்னு கேட்டால் கண்டிப்பாக உடையவர்களாக தான் இருப்பாங்க. அந்த கருப்பு சட்டை வேலையெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. எப்பவும் தெய்வ வழிபாடு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தான். அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதியாக குருவை கொடுக்கறதுன்னா, இப்போ அந்த வீட்டு அதிபதி குரு உச்சத்தில் இருக்கார், கடகத்தில். அது தனுசுக்கு நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாது. ஏன்னா தனுசுக்கு 8வது வீட்டில் போய் மறைஞ்சிருந்தார். இது வரைக்கும் 7ல் இருந்த குரு 8ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ வந்து 8ல் போய் குரு மறைஞ்சிருந்தார். அப்போ ராசிக்கு அதிபதினு சொல்லுது, ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்போ தனுசுக்கு அது ஃபேவருக்கு கிடையாது. நம்ம பேசுகிறது மாத பலன்களால் என்னென்னா, நம்ம சூரியனையும் மற்ற மந்த்லி பிளானட்ஸ் பற்றி பேசுகிறோன்னா, 9 கூடிய சூரியன் 7ல் வந்துடுறாரு. அப்போ 9ஆம் இடம்னு முதல்ல சொன்னது பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, அவர் 7ல் வந்துடுறாரு. அப்போ இவங்களுக்கு யாரை கணவனா மனைவியா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் செக்ஸ் மூலம், ஆப்போசிட் பேர் மூலம் அவங்களுக்கு 9ஆம் உடைய பாக்கியங்கள் எல்லாம் கணவன் மனைவி மூலம்ங்கிறது கிடைக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 7ஆம் இடத்துலேருந்து நேராக பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னா, சூரியனும் புதனும் சேர்ந்து நேராகவே தனுசு ராசியை பார்க்குது. அப்போ 7க்கும் 10க்கும் உடைய புதனும் 7ல் இருந்து பார்க்குறாரு. அப்போ தொழில் விஷயங்கள் சிறப்பாக நடக்குமா? அப்போ 9 கூடியவர் 7ல் வர்றதுனால அவர் 10ஆம் வீட்டு அதிபதி கூட கிளப்பாக இருக்கார். அப்போ தந்தை வழியில் உள்ள தொழில் எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டான இந்த மாதம் வாய்ப்பு உண்டு. தந்தை வழியில் உள்ள பரம்பரை தொழில்கள்னு இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இந்த மாதம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கிடைக்கும். செஞ்சாலும் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். ஏன்னா தன் வீட்டு நேராக பார்வையில் 7ஆம் பார்வையில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அப்போ 2, 3 கூடிய சனி வந்து 4க்கு போயிடுறாரு. 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்குரிய சனி 4ல் போயிடுறாரு. அப்போ சுகஸ்தானத்தில் சனி உட்காருதுங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அர்த்த அஷ்டம சனி. 8ன்னா அஷ்டம சனி, அர்த்தம்னா பாதி, 8ல் பாதி 4. அப்போ தனுசுக்கு 4ஆம் இடத்துல சனி வந்தால் அர்த்த அஷ்டமம் அப்படின்னு பேர். 4ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு. அப்போ நான் சுகஸ்தானத்தில் சனி வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் பிரச்சனைகள்,
வீடு மனையில் இருந்தால் அதில் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குமான்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பார்வையில் இருக்கிறனால க்யூர் ஆகுமான்னா க்யூர் ஆகிடும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்துட்டு இருக்க போகிறார் கடகத்தில் இருந்து. அதனால் எதுவும் பிரச்சனைகள் இருக்காது. இஷ்யூஸ் இருக்கும், எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகுமானா ஷார்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் மேஷத்துக்குரிய செவ்வாயும் 12ஆம் விருச்சிகத்துக்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துலேயே பலமாக இருக்குது. அப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் அது நல்ல விஷயம். காதல் கைகூடுமானா கைகூடும். அது 12ஆம் இடத்துக்கு ஓனர்னா கொஞ்சம் லவ்வர்ஸ் பேருக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணுமா கண்டிப்பாக செலவழிச்சு தான் ஆகணும். தாஜா பண்ணுறதுக்கு ஏதாவது செலவழிச்சு தான் ஆகணுமானா கண்டிப்பாக செலவழிக்கணும். அப்போ அந்த செலவும் உண்டு. 5ஆம் இடம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு செலவு உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக செலவு உண்டு. அது வைத்திய செலவாக இருக்கலாம், இல்லை இப்போ ஸ்கூல் டைமு எஜுகேஷன் செலவாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு செலவு உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் செலவு உண்டு. இது இப்போ 19ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அப்போ இந்த காதல் இதில் ஓடிக்கிட்டு இருக்கவங்க அந்த அதுக்குள்ளேயே வந்து பூவு செண்டு ஏதாவது வாங்கி கொடுத்து ஒப்பேற்றிக்கிட்டால் ஈஸியாக பிக்கப் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுது. 5 கூடையவன் 6க்கு போயிடுறாரு. அப்போ அங்கே சண்டை தான் வரும். 6க்கும் 12க்கும் உடையவர் ஆயிடுவார் செவ்வாய். அங்கே 6லேருந்து 12ஆம் இடத்தை பார்த்தாருன்னா வேறையும் லவ் பிரேக்கப் ஆகுமா சலேஸ் இஷ்யூ இருக்கவங்க இந்த நேரம் பேசி மேட்ச் பண்ணிக்கணும். 18ஆம் தேதிக்குள்ளே தாண்டிடுச்சுன்னா பிரேக்கப் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஓகேயா? அது செவ்வாய்க்கு உண்டான பலன்கள். புதனோட பலன் அப்படின்னு சுக்கிரனோட பலன் எடுத்திங்கன்னா 8வது வீட்டில் போய் சுக்கிரன் குருவோட மறைஞ்சிடறாரு. தனுசுக்கு அதுவும் ஒரு வீக்கானது. 6ஆம் இடத்த அதிபதி 8ல் மறையிறது ஒரு வகையில் நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்லாம் சொல்லிக்கலாம், அது நல்ல விஷயம். 11ஆம் வீட்டு அதிபதி 11லேயே மறையுதுன்னா லாபம் வராது. அப்போ 6ஆம் இடத்த அதிபதி 8லேயே மறையுதுன்னா வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்காது. அது ஒரு இடைஞ்சல், மறைவிடம். வேலை கிடைச்சா எங்கே கிடைக்கும்? லாங்கில் கண்காணாமல் தான் போகணும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டால் 6 கூடையும் 8ல் மறையிறது நல்ல விஷயம். அப்போ நோய் நொடி கடன்லாம் வருமானு கேட்டால் வராது. இது சுக்கிரன் மூலம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். நம்ம சூரியன் முதல்ல பேசிட்டோம், 9 கூடையவன் 7ல் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ 7லேருந்து சூரியன் லக்னத்தையே பார்க்கும். அப்போ கல்யாணம் ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. 7ல் சூரியன் இருந்தால் அது நீச பலனை செய்யும். மேசத்துலேருந்து எடுத்து எப்போவுமே பலன் எடுக்கும்போது மேசத்துலேருந்து எடுத்தால் துலாமில் சூரியன் வந்து நீச பலம். அதனால் எந்த லக்னமாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி 7ல் சூரியன் வரும்போது அது நீச பலனை தான் கொடுக்கும். அப்போ 7ல் சூரியன் இருக்கும்போது நீசம்ங்கும் போது என்ன கல்யாணம் இந்த மாதம் தள்ளி வைக்கணுங்கிறது. பொதுவாக ஆணி மாதம் பண்ண மாட்டாங்கங்கிறது வேறு இருக்குது. ஆணி ஆடி பண்ண மாட்டாங்க. பட் 7ஆம் மாதம் கல்யாணத்துக்கோ இதுக்கோ விஷயங்கள் நீசம். அப்போ 7ஆம் அதிபதி நீசம்ங்கிறது அப்படி எடுத்தால் கணவன் மனைவினா யாராவது ஒரு ஆளுக்கு உடல்நலம் பாதிப்பு வருமானு கேட்டால் அதுவும் உருவாகிக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா 12ல் உள்ள செவ்வாய் 18ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியில் இருக்காரு. அப்போ கணவன் மனைவி பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு ஆப்போசிட் ஆளுக்கு உடல்நல பிரச்சனைகள் வருமானு கேட்டால் அதுவும் உருவாகும். அப்போ தனுசு ராசிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பெருசாக இல்லாத அர்த்தாஷ்டம சனி நெகட்டிவில் எடுத்துக்கிட்டால் 5 கூடிய செவ்வாய் 6க்கு போயிருந்தார், அது 2வது நெகட்டிவ் ஆகிடுது. ராசியாதிபதி குரு 8ல் மறைகிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறைகிறாரு. லாபாதிபதி 8ல் மறைகிறாரு. அப்போ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டு கொஞ்சம் அதிகம் உள்ளது. என்னென்னா அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது உட்காந்துருப்பார் இயர்லி பிளானட்ஸில். அவர் தன்னோட திரிகோண பார்வையாக பார்த்திங்கன்னா ராசியை பார்த்துட்ருப்பார், தனுசு ராசியை பார்த்துட்ருப்பார். அப்போ கேது ஒரு இடத்த பார்த்தா என்ன ஆகுனா சிக்கல் அதிகமாகும். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா மைண்டு டென்ஷன் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். இந்த நவம்பர் வரைக்கும் கேதுவோட கனெக்டில் தான் தனுசு ஓடிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ நாள் குரு பார்வையில் இருந்தனால குரு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தார், இவங்க நீச்சல் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் குரு நகண்டிட்டார், 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ குரு பார்வை கிடைக்கல ராசிக்கு. கேதுவோட டாமினேஷன் அதிகமாகும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் கேதுவோட டாமினேஷன் அதிகமாக போட்டு புளியும் போது என்னென்னா கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவங்க வந்து எளிமையான விஷயம் என்னென்னா இவங்க விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த விஷயங்களை பண்ணுறது தான் இவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். இந்த நவம்பர் வரைக்கும் இவங்க விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ வழிபாடு பண்ணால் தான் கேதுவோட பாதிப்புலேருந்து, அதாவது கேதுவோட பாதிப்பு என்னன்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஹெவியாக இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடியும். ஓகேங்க சார். தனுசு ராசினர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? தனுசு ராசிக்கு 50லேருந்து 55 தான் கொடுக்க முடியும். சரி, ஏன்னா இவ்வளோ நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடைய விஷயம். ஓகேங்க சார்.